கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். முதல்ல உங்கள் கதையை கேட்ட உடனே நான் கூட கொஞ்சம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டேன். அதுக்காக நான் இன்னும் இப்படி இருக்கேன்னா என்ன நானே திட்டிக்கணும். கிட்ட முதல்ல என்ன சொன்னீங்க, எங்கள் மாமா வந்து மாமனாரே இல்லைங்க, அவர் மாமாங்கிற பேருக்கு லாய்க்கியான ஒரு மாமா கூட்டி கொடுக்க தான் அவர் லாய்க்கிங்கிற மாதிரி என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா. அவர் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு ஓடிப்போமாங்கிற அளவுக்கு என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னீங்க. இப்போ ரெண்டும் உங்கள் குழந்தைங்க, எதுக்காக மாமனார்கிட்ட வளரணும்? இப்போ மாமனார் வளர்க்குறீங்களே, நீங்க பெத்த குழந்தை, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. கல்யாணம் பண்ணதோட கடமை முடிஞ்சிடல. நீங்க பெத்த குழந்தை பொண்டாட்டி பிரசவத்துக்கு நீங்க அங்க இருந்து என் செலவுக்கு பணம் இல்லைன்னா அப்புறம் ஏன் பெத்துக்கிறீங்க? முதல் குழந்தையும் அவங்க பார்த்தாங்க, ரெண்டாவது குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில் விட்டு போயிட்டு வரவன்னு ஏன் வரல, ரெண்டாவது கொஞ்சம் ஆஃபீஸ் கட்டின பில்லு நான் காட்டவா? ரெண்டாவது குழந்தைக்கு மெடிக்கல் ஃபீஸ் ஃபுல்லாக நான் கட்டினேன். நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லி போனவர் தான் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, நான் அந்த மாதிரி போய் பணம் விசாரித்தேன், யாருக்கும் கிடைக்கல, எப்படியாவது போங்கன்னா. ஆனால் இது தெரியும், இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சு சுதா இருப்பா வந்து நான் பேங்கில் 3000 பணம் பேங்கில் இன்றைக்கி பாஸ்புக் இருக்குது. அதனால் அங்கே வந்து நைட்டில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த பையன் நம்பிக்கையான பையன், எந்த ஃபால்ட்டு வராதுன்னு அவங்க நைட்டில் போய் நான் அங்கே எல்லா பேரும் பொம்பளைங்க, நான் ஒருத்தர் மட்டும் ஆம்பளை நைட்டில் என்ன கஷ்டப்பட்டுருப்பேன்னு பார்த்துக்கணும். சொல்லுமா. நெசமா நீ பார்த்த பிரசவம் 2 குழந்தைகளுக்கு நான் இப்போ ரெண்டாவது குழந்தை தான் சொல்கிறேன். ரெண்டாவது குழந்தை நீ பார்த்த வச்சுக்கோ. இங்கே முதல் குழந்தைக்கு அவங்க அப்போ தான் வந்து பார்த்தாங்க, சரியா? ரெண்டாவது குழந்தைக்கு அப்பா வந்து பார்க்குறாரு. பகல வந்து சாப்பாடு விட்டா பார்த்தா நைட்டு பார்க்கணுமா விடிய முடிச்சு. நீங்க வேற யாருக்கோ செய்யல, நீங்க கட்டின மனைவிக்கு செஞ்சீங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு உங்க மனைவி எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க சொல்ல முடியுமா வெளியில? சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க செஞ்சீங்க, அது சரியா போச்சு. அது வந்து ஒருத்தர் நினைச்சு கூட திருப்பி பார்க்க கூடாது. என்னோட குழந்தைகளுக்கா நான் சரி, உங்க குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வரீங்களா? 12 வயசு ஆச்சு. சரி, 5 வருஷமா விட்டு போட்டு இவங்க கவனிக்காம விட்டா நான் கூட மதுரை கொண்டு ஹாஸ்டலில் வச்சு படிக்க வச்சேன். அன்னைக்கெல்லாம் யாரு கட்டினா வாங்கி போட்ட தோடு எதுக்காக அடகு வச்சாங்க, அந்த குழந்தை அடகு வச்சு என்ன செலவு பண்ணாங்க, அது எனக்கு. நீ வீடு காலி பண்ணிட்டு வந்துட்ட, நான் பொம்பளை போய் அந்நேரத்தில் எந்த வீட்லேயும் படுக்கலாம். வீடு வாடகை இப்போ டவுனுக்குள்ளே போயிட்டா எது இல்லாமல் இருக்கிற நீ ஒரு டம்ளர் இல்லாமல் நீ தூக்கிட்டு வந்துட்ட. நான் வேலைக்கு போன சமயம் பார்த்து அந்த பொண்ணு எப்படிங்க அந்த ஒரு டவுனுக்குள்ளே இருந்து, சரி ஊருக்கே வர்ற மாதிரி இருந்தாலுமே காசு பார்த்து தாங்க ஊருக்கு வர முடியும். எப்படி நான் ஊருக்கு வர முடியும்? அப்போ நான் வச்சேன் வீடு வாடகைக்கு பிடிச்சேன் இருந்தேன். நீ என்னை ஏன் சந்தேகப்பட்டு என்னையும் சந்தேகப்பட்டிருக்கணும், அடுத்தவனை நீ சந்தேகப்பட்ட. நீ தனி வீடு எடுத்திருந்தியாம, இந்த வீடு இருக்கும்போது இன்னொரு வீடு வச்சு 2 வீடு நடத்திட்டு வீடு காலி பண்ணி வந்ததுக்கு பிற்பாடுதான் நான் 2 வீடு ஒரே சமயத்துல வச்சுக்கிட்டு இருந்தா இந்த சின்ன வீடு பெரிய வீடு மாதிரின்னு சொன்னீங்க. அவங்க வெளியில நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், அவங்க சரி தோட்டம் அடகு வச்சு ஊருக்கு வரலாம்ல, யார் வீடு பிடிக்கணும் பிள்ளைங்க. நீ சொல்லிட்டு வந்திருந்தேன்னா நான் உன் பின்னால வந்திருப்பேன். சொல்லாம நீ எப்படி பொழைப்பா அப்படின்னு நீ கெட்டிக்க மாதிரி வந்துட்ட. என்னது நீ கெட்டிக்கார எப்படி இந்த பொட்டச்சி பொழைப்பான்னு நீ விட்டு போட்டு வந்தது இல்லாம நீ வந்து தைரியமா சொல்லிட்டு இருக்கிற. வந்துட்டு இந்த பிரச்சனை இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு டவுன்ல போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நான் செலவு பண்ணிட்டு திருப்பூர் போறேனுங்க. இந்த பையன் வீடு காலி பண்ணிட்டு வர்ற அன்னைக்குங்க ஒரு 6 மணி சுமாருக்கு நான் போயிட்டுங்க. அங்க 6 மணி சுமாருக்கு போயிட்டு 8 மணிக்கு மேலதான் டெம்பா ஏத்துறா. அப்படிங்க அந்த பானை சட்டி இந்த புள்ள போட்டிருந்த ஜாக்கெட்டு சேலை பாவாடை போக்குவரத்து எல்லாமே அள்ளி போட்டுக்கிட்டுங்க. சரி, இந்த பிள்ளை மேல சந்தேகப்படுறது ரைட்டு, இந்த பிள்ளை இருந்துச்சோ இல்லையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் மாமனார வந்திருக்கேன்ல, என்னை பார்த்துட்டு நீ சட்டி மட்டி ஏத்திட்டு வரலாமா? எப்போ வந்தீங்க, என்ன சமாச்சாரம், உங்க பிள்ளையோட ரூட் இப்படி இருக்குது அப்படின்னு அங்கனே சொல்லியிருக்கலாம். அந்த பாத்திரத்தை டம்பா பிடிச்சி நீங்க ராத்திரி ஒரு திருடநாட்டை ஏற்றிட்டு வரும்போது என்னையும் சொல்லியிருக்கலாம். வாங்க போலாம், 3 பேரும் போலாம், இங்க வேலை இல்லையா, டெம்போல தான் போறோம், எல்லாம் போலாம் வரலாம், கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது? கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து நீங்க தான் விருப்பப்பட்டு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அன்னைக்கு இழுத்துட்டு வேணா ஓடி போடா இந்த பொண்ணை வந்து எங்கேயாவது போயிட்டு கூட்டு ஓடிடுறான்னு சொன்னீங்களா? யாராலும் பெத்தவன் ஒரு புள்ளைய பெத்தவன் சொல்லுவானுங்களாங்க? நீங்கன்னு சொல்றாரு இது ஓடுன்னு எப்ப சொன்ன நான் சொல்லாம என்ன சொல்லாம இருப்பேன்? போய் ஓட முடியாது பாருங்க, போய் நீ பேசுவ எதுவுமே நல்லா போய் கேட்டுங்க, ஒரு மரியாதை கேட்டுங்க. நீ கல்லை தூக்கி போட்டு மண்டையை உடச்சிட்ட, வெயில் போட்டிருக்குது. இவர் வந்து பாப்பார வருவார் வந்து ஏசாமி 2 பேரும் பிள்ளை 2 ஹாஸ்டல்ல படிக்குதுங்க.
2 பேர்த்துக்கு என்ன செலவாக போகுது, இப்படி சண்டை கட்டிக்கிட்டே கிடக்குறீங்களே அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, நீ வீட்டுக்குள்ளே இருந்து கொடுவாளை தூக்கிட்டு வரலாமுங்களா மாமனாரை வெட்டுறதுக்கு? எங்கே வந்தார்? வீட்டுக்கு வாங்கி வந்தாரா? வரல. கொண்டு தையல் போட்டு கொண்டு ஊரில் இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகல, அருவாளை தூக்கிட்டு போனாலே போலீஸ் ஸ்டேஷன் போகல. நான் சொல்லிடுறேன் மேடம். நான் சொல்கிறதுக்கு இந்த சமாச்சாரம் நடக்கும்போதுங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நான் இங்கிருந்து போறணுங்க. ஏன்னா பெத்த வயிறு கேட்கலைங்க. எதுக்காக நீங்க வந்து தலையை போட்டு உடைக்கிறீங்க? வார்த்தை பேசினா எந்த ஆம்பளையும் பொறுத்துக்க மாட்டேன் மேடம். செலவு பண்ண யாரு? நான் செலவு பண்ணேன். என் மட்டும் நான் செலவு பண்ணேன். அடிக்க நான் செலவு பண்ணேன். என்னங்க இது? மண்டையை போட்டு உடைப்பேன், அப்புறம் தையலுக்கு நான் செலவு பண்றேன்னா நியாயமா இது? நியாயம் இல்லாதான் நீங்க நாளைக்கு நீங்க பப்ளிக்கா வேலை பாக்குறேன்னு சொல்ல நான் கோவத்தில் பண்ணிட்டேன். அது நான் தவறு நான் சொல்லவில்லையே. நாளைக்கு நான் பிள்ளை அனுப்பிச்சு நான் கோவத்துல கொண்டு போட்டேன்னு சொன்னா அது யாரால ஒத்துக்குவாங்களாங்க? பெத்தம் பிள்ளை இழந்துட்டு போக வேண்டியதானுங்க. இப்படியே இருந்தா என்னங்க அந்த இதை கேட்க போனுங்க. நான் வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு நேரம் அருவாள் தூக்கிட்டு நீ யாரா வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு அப்படின்னு அப்ப நான் வந்தோட வேற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தான் பண்ணேனுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா வச்சு பழைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் 10 நாள் கூட இல்லைங்க. பழையபடி இந்த எங்க பெரிய பொண்ணு வந்திருக்குது இல்லை, கேளுங்க. முகம் பார்த்தாலே ரெண்டுமே ஒரு பக்கம் மிரண்டு போய் ஒரு மாதிரி பாவமா இருக்கு. அவங்கள போய் நம்ம சிரமப்படுத்த வேண்டாம். இப்போ சொல்றேன், நான் 10 காசு இது வரைக்கும் மிச்சம் பண்ணேன். எல்லா பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி போட்டது என்னோட செலவு பார்ப்பேன். இல்ல நீங்க சண்டை வந்த அன்னைக்கு அப்பா குக்கரை தூக்கி தலையில் போட வந்தாங்களா இல்லையா? ஆ சொல்லு, அதை கேட்கதான் கூப்பிட்டாங்க. சொல்லுமா. நம்ம எல்லாம் ஊருக்கு போனோமா போகலையே தாத்தா வீட்டுக்கு? ஒரு வந்து எனக்கு என் 2 குழந்தைங்களை வந்து நான் படிக்க வைக்கிறேன், சரி, நான் வந்து அதுங்களை வந்து நல்லா பாத்துக்கிறேன் சரி அப்படிங்கிறாரு. சரி. இப்போ உங்ககிட்ட வளர்ந்தா எனக்கு 2 குழந்தைங்களுக்கு கெட்டு போயிடும், அவங்க நல்லபடியா வளர்க்க மாட்டாங்க, தங்கமணி மாதிரியே வளர்த்துருவாங்க அப்படிங்கிறாரு. உன்னுடைய நினைப்பு என்ன? பிள்ளை என்ன சொல்லுதோ அதை படி செய்யணும். நீங்க வந்து முடிவெடுக்கக்கூடிய வயசு இல்லம்மா, நீ தாய். பிள்ளைங்க இன்னைக்கு சட்டமே பொம்பளை பிள்ளைங்க தாய் கிட்டதான் இருக்கணும்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களை வந்து முடிவெடுக்க சொல்லக்கூடாது. இல்லைங்க ஹாஸ்டல்ல படிக்குது, எதுக்குமே இது ஒத்து வரமாட்டா அப்படிங்க. அதனால நான் சொன்னோம்னா இல்ல அதான் என்னை மாதிரி வளர்ந்துருவேன்னு சொல்றேன் அப்படிங்க. அதனால நீ ஏதாவது அவர் கூட போய் சேர்ந்து வாழ நீ தயாரா? இல்லைங்க, தயாரா இல்லை. அவர் கூட வாழ நீ தயாரா இல்லை. நீங்க நீங்களும் தயாரா இல்லை. இப்ப பொம்பளை பசங்க வந்து தாயாருடைய அரவணைப்புல தாங்க இருக்கணும். ஏன்னா சட்டம் அதை தான் சொல்லுது. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களே வந்துடலாம். அப்பா அப்படின்னு சொன்னீங்க, அப்பப்போ அவங்க கூட போய் பாருங்க. ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ அது நான் கட்டிடுவேன். படிக்கிற வந்து மெஸ் ஃபீஸ் ஹாஸ்டல் நான் கட்டிக்கிறேன் மேடம். என்னம்மா ஒன்று சேர்த்துட்டாங்க, 1.5 மாதம் நோட்டு புத்தகம் தெளிஞ்சு சொன்னாங்க, 2 வாரம் சொன்னாங்க. போயிட்டு வந்தேன், மனசு கேட்க மாட்டான், போயிட்டு வந்தேன். போயிட்டாங்கன்னா கோவத்தில் இருந்தேன், திரும்பவும் இந்த பிள்ளை படிப்பு கெட்டு போயிருமே அப்படின்ட்டு போய் படிக்க வச்சிடணுங்க அப்படின்னு நான் உங்களை பாராட்டுறேன். அட்லீஸ்ட் இவ்வளவு பிரச்சனைல நீங்க பிள்ளைங்க படிக்க நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். போய் என்ன பண்ணி என்ன அப்போ நோட்டலாம், அம்மா விட்டு போனாங்கப்பா, வரவே இல்லைப்பா அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் இடத்துக்கு அம்மா உடம்பு முடியலன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல, அதனால வர முடியும். ஏன்னா 2 பேரும் குழந்தையோட மனநிலை பாருங்க. 2 குழந்தை நான் பார்க்கும்போது கண் கலங்கி மிரண்டு போயிருக்காங்க. ஒரு பயம் இருக்கு, ஒரு சந்தோஷம், ஒரு கலகலப்பு இல்லை. ஏன்னா அப்பாட்ட பேசினா அம்மா திட்டுவாங்களா, அம்மாட்ட பேசினா அப்பா திட்டுவாரா, இல்லை 2 பேர்ட்ட பேசினா தாத்தா அடிப்பாரா, அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மனதைரியத்தை அது கொடுக்காது. வந்து முதல்ல வந்து வரும்போது உங்க பொண்ணு அவரோட சேர்ந்து வாழணும்னு சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். நான் இப்பவும் இந்த நிறைஞ்ச இடத்துல உட்காந்து சொல்றேனுங்க, வாழ வைக்க தான் கொடுத்தனுக்கு, பிரிச்சு வைக்கிறதுக்கு நான் கொடுக்கலைங்க. அவங்க வாழணும், நான் அது கண்ணில் பார்க்கணும்னு தான் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ சிக்கல் வந்து பிரிவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் நீங்கள் ஏதோ மந்திரிச்சு கயிறு கட்டினீங்க, அவர் உயிருக்கே சாதம், அவருக்கு கையில் ஏதோ மந்திரிச்சு கயிறு கட்டினீங்க அப்படிங்கிற அது பகவானுக்கு தான் தெரியுமுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கோயம்புத்தூர்ல அதாவது ஒரு மனுஷன் என்ன இந்த போன் நம்பர் தர்றேனுங்க, என் ஊர்ல போன் போட்டு அங்க இருக்கிறவங்க அவன் அப்படி ஆளுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல உயிர் ஊருக்கு தயாரா இருக்காங்க. மகாராஜா பாத்துங்க, ஒரு மாமனார் பேசுற பாத்தீங்களா? ஐயா இப்ப என்னங்கய்யா என்ன செய்யலாம்? சொல்றதெல்லாம் பொய். இவங்க அப்புறம் விட்டா இருக்கும். பிரச்சனையே வேணாங்க மேடம், அதான் நாங்கள் எல்லாம் பொய்யாரங்கள் ஆகிட்டோம் ஆச்சுங்களா. நான் சுருக்கம் சொல்கிறேங்க, இப்போ 2 சேர்த்து வைக்கலான்னு தான் நான் வந்தேன். இப்போவும் சொல்கிறேனுங்க, சேர்த்து வாழட்டும், வாழ்ந்து காட்டட்டும். அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அடுத்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வரட்டும், அவங்களும் கொஞ்சம் வாழட்டும்னு நினச்சினுங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வர வரைக்கும் அது லாய்க்கப்படாங்க. நீ முடிஞ்சா நான் வாழ வைக்கிறேனுங்க, என் பிள்ளைய என் பேத்திகளை முடிஞ்ச அளவுக்கு நான் வாழ வைக்கிறேனுங்க. இதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேனுங்க.
இவ்வளோ நேரம் நம்ம ராமசாமியும் தங்கமணி அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டோம். இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இங்கே வந்து மலையப்பன் வந்தார். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது தன் மகள் திரும்பவும் ராமசாமி கூட சேர்ந்து வாழ்ந்தா அது சரியில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே வந்து நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ தான். அதனால் இப்போதைக்கு இவங்க கொஞ்ச நாள் இப்படி பிரிஞ்சிருக்கிறதே தான் நல்லது. இவ்வளோ நேரம் இந்த சுவையான நிகழ்ச்சியை நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.